கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்க போகுது இந்த மாதத்தில் இருந்து. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. கொடுத்து வைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள்னு தெளிவாகவே சொல்லுவேன். பெரிய கவலைகள்லாம் கிடையாது. இன்னொன்று, 3ஆம் இடத்துல போயிட்டு 3ஆம் அதிபதியுடைய ராசிநாதன் அமர்ந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் அவர் வந்துடுறாரு. ராசியில் 15 நாட்களுக்கு நீச்சமான சுக்கிரன் இருப்பதும் ஒரு வகையில் யோகம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு 5 கிரகமாவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இதை விட வேற என்னங்க வேணும்? மொத்தம் இருக்கிறது 9. இந்த 9ல் 5 பேர் நல்லா இருக்கிறான், 4 பேர் மட்டும் கொஞ்சம் முடங்கி போய் கிடக்கிறான்னா அதை வச்சே நம்ம சமாளிச்சுக்கிட்டு வந்துடலாமே. நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் 35 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் 3 கிரகங்கள் நன்றாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தால் ஐப்பசி மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம். விரயங்கள்லாம் வேற நிற்கும். விரையாதிபதி போய் இப்போ 2ஆம் இடத்துல போய் நீச்சனாகிறார். செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள் நீச்சம். செலவே இல்லைன்னா வருமானத்தை கொண்டு எங்கேயாவது இடத்துல கொடுத்து தானே அங்கே ஆகணும், அல்லது நம்மளே பாக்கெட்டில் வச்சுருக்கணும், பேங்க்கில் போடணும், ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்கணும் இல்லையா? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 9,000 ரூபா செலவாச்சுன்னா 1000 ரூபா மிச்சம் முடிக்க முடியும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கி 9,000 ரூபாயை மிச்சம் பிடிச்சி 1000 ரூபா தான் செலவாச்சுன்னா அது ஒரு நல்ல மாதம் தானேங்க. அது இந்த மாதிரியான ஐப்பசி மாதத்தில் இந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது.